ஆனால் கிளினிக்கலாக நம்ம ஒரு டாக்டராக சும்மா அந்த மாதிரி ஒரு கேஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய ஆங்கிளில் யோசிக்க போகுது. அதில் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய சிஸ்டம் எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது மற்றும் மூளை மற்றும் நரம்பியல் பாதிப்பில் தான் ஜென்ரலாக இந்த மாதிரியான அறிகுறிகள் வெளிவரும். மூளை மற்றும் நரம்பியல் பாதிப்பில் வந்து என்னென்ன காரணங்கள் இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வந்து பக்கவாதம், ஸ்ட்ரோக், டிஐஏ, டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்னென்னா மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு கிடப்பு இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அட்டாக்ஸ் வரும்போது இந்த மாதிரி வந்து வீக்னஸ்ஸு, வாய் கோணிக்கிறது, ஸ்லர்ரிங் இதெல்லாம் வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அடிபடுறது, ட்ராமா. ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மண்டையில் ஏதாவது அடி இல்லைனா வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னும் போது அப்போ தலையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா, மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் செரிப்ரல் ஹெமரேஜ் அதோட ஹீலிங் ப்ராசஸ்லையும் இந்த மாதிரி வரலாம். இது வந்து 2. 3வது பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ரேராக வந்துட்டு பார்க்கின்சன்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அதில் வந்து கை நடுக்கம், இந்த ஸ்பீச்சு, நடக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி வேறுபாடு வரும். பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டோப்பமின் ஒரு ரிசப்டர் மேலேயும் கீழேயும் இறங்கும். அதுலையோட வெளிப்பாடும் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாக்டராக நம்மளோட யூகங்கள். ஆனால் எந்த டாக்டர் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறோம் அவங்களுக்கு தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி நியூராலஜிக்கல் ஆங்கிளில் இருக்கிறது தான் கேஸ் மாதிரி வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது.